ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்டாக போகுது அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 5 முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சிகளானது பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா நகர இருக்கின்றார். குருவின் மாற்றங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வைகளானது பெரிய அளவில் நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்களினுடைய மாற்றங்களும் நடக்க இருப்பதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத குறித்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இனிப்பான விஷயங்கள் இருக்குமா, இல்லை கசப்பான விஷயங்களானது நடக்க போகுதா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை அப்படியே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கும் பொழுது சட்ட ரீதியான விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கவே இதுவே மிக சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் உங்களுடைய உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா சில ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக, உடல் ரீதியாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா மிக பெருசாக இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக பார்த்திங்கன்னா நீங்கள் மிகுந்த கவனத்தை செலுத்தி சரியான நேரத்திற்கு பார்த்திங்கன்னா உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறந்தது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழிலில் அல்லது பணிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளானது இருக்குது. வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் சற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவாலானதாக உங்களுக்கு இருக்கலாம். அதே போல் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் சில இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் ஒரு புனித யாத்திரை அல்லது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளவும் திட்டமிடலாம். ஜூன் மாதத்தில் உங்களுடைய தாயாரினுடைய உடல் நலங்கள் மேம்பட்டாலுமே உங்களுடைய தந்தையாரினுடைய உடல் நலத்திலும் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பல வழிகளில் இருந்து வருமானங்களை பார்த்திங்கன்னா கொண்டு சேர்க்க உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற லாபங்களானது கிடைக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் திருமண வரன்களானது பார்த்திங்கன்னா சேர வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் மின் சாதனங்களை பயன்படுத்தும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மகிழ்ச்சியான நிகழ்வுகள்லாம் நடைபெற இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சிறிய அளவில் வளைகாப்பு, பெயர் சூட்டல் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறுங்க. உங்களுக்கு பணப்புழக்கங்களானது பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும். இழுப்பறி ஆகி அரசாங்க காரியங்களானது மிகுந்த பிரயோசனையினுடைய பேரில் பார்த்திங்கன்னா சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் உங்களுடைய உறவினர்கள் மூலமாக நிறைய ஆதாயங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உறவினர்கள் பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து வருவாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இடையூறுகள்லாம் இருக்கோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து அதில் இருந்து பார்த்திங்கன்னா மீட்டெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியங்களானது இந்த நேரங்களில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக பார்த்திங்கன்னா தவித்து கொண்டு இந்த பரிகாரங்கள், பூஜைகள் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலை வருத்தி பார்த்திங்கன்னா செய்யக்கூட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான பலன்கள் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். தடைப்பட்ட புதிய முயற்சிகளும் பார்த்திங்கன்னா இப்பொழுது இனி சாதகமாகவே முடியுங்க. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடைகள், தாமதங்கள்லாம் உண்டாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள்ல எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த புதிய முயற்சிகளை பார்த்திங்கன்னா நீங்கள் தள்ளிப்பட வேண்டாம், நிறுத்த வேண்டாம். கண்டினியூவாக நீங்கள் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான அமைப்புகள் அமையும். ஸோ அதை பார்த்திங்கன்னா விடாமுயற்சியுடன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே செய்துவாங்க. உங்களுக்கு நிச்சயமாக அதில் வெற்றிகள் உண்டு. வீட்டில் பார்த்திங்கன்னா இப்பொழுது பொருட்சேர்க்கையானது உண்டாகும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு பொருளை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பொருள் பார்த்திங்கன்னா பழுதாகி இருக்கும். மீண்டும் மீண்டும் பார்த்திங்கன்னா அதையவே சரி செய்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தீர்வுகள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். புதிய பொருட்சேர்க்கைக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பழைய பொருட்களை பார்த்திங்கன்னா தவிர்த்து எறிந்து விட்டு புதிய பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளைகளால்
பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர்ந்து அந்யோன்யங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பங்களானது ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க. அதேபோல் தந்தை வழி உறவினர்களால் நிறைய அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையை கடைபிடித்து செல்வது சிறந்தது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வீணான பேச்சுவார்த்தைகள்லாம் வச்சுக்க வேண்டாம். என்ன விஷயமோ அந்த விஷயத்தை வந்து கேட்டுக்கோங்க. மற்றபடி அதற்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஏதாவது விதண்டாவதமாக ஏதாவது பேசி சொல்லி வச்சிடாதீங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தாரிடம் வந்து பேசும்பொழுது மிகுந்த கவனங்கள் உங்களுக்கு தேவை. உங்களுடைய இளைய சகோதரர்களை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய நேரங்கள். அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வேண்டாம். அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை காதில் கேட்டுக்கோங்க. ஆனால் செயல்முறையில் வந்து செய்யும்போது அதை எப்படி செய்யணுமோ அதன்படி வந்து செய்யுங்க. சரியான முறையில் வந்து செய்யுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வேறு எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு வேண்டாம். வாதாட வேண்டாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சலிப்புத்தன்மைகள் உண்டாகும். ஸோ அதனால் உங்களுடைய சகோதரர்களை கொஞ்சம் அனுசரித்து போவது சிறந்தது. அதேபோல் முக்கிய முடிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு செய்வது தான் வந்து சிறந்தது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அனுபவங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சிருப்பாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு முடிவுகளையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா கலந்து ஆலோசித்து அதன் பின்பு சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பலமுறை யோசித்து அந்த ஒரு விஷயத்தை செய்து பழகுங்க. உங்களுடைய அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே அந்த ஒரு பதவி உயர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பாடுபட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பதவி உயர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதற்கான ஒரு சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. அதற்கான நேரங்களும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைக்கூடி இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ அந்த கிரக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பதவி உயர்வுக்கான ஒரு கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு கூட வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். அதிகாரிகளினுடைய ஆதரவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு அமோகமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உங்களுடைய பணியாற்றக்கூடிய சக ஊழியர்கள் மூலமாக உங்களுடைய பணிகளில் உதவிகளை செய்வார்கள். சக ஊழியர்களுமே உங்களுடைய பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்வார்கள். நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நிறைவேறும். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பதவி ஏற்புனுடைய நேரங்கள்லேயும் சரி, இல்லை உங்களுக்கு அந்த ஒரு பதவி உயர்வுகள் இல்லாவிட்டாலுமே இப்போ நிர்வாகத்தினரிடம் வைத்த அந்த கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடும். தொழிலதிபர்கள் வியாபாரிகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தொழிலதிபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அபிவிருத்தி அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது. வியாபாரத்தில் விற்பனைகளும் லாபங்களும் அதிகரிக்குங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். அதே போல் உங்களுடைய பற்று வரவுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சுமூகமாக நடைபெறும். எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டுருக்கும். நிறைய ஒரு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே போல் நஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படாது. போடக்கூடிய அந்த வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா மீட்டெடுத்துருவீங்க. பெருசாக லாபங்கள் இல்லாவிட்டாலுமே நஷ்டங்கள் என்ற ஒரு பெயருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடங்கள் தராமல் உங்களுடைய வரவு செலவு சுமூகமாக இருக்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிக பிரச்சனை எதுவுமே வந்து இருக்காது. எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்கோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய கவலைகளும் நிறைய பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்காது. பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நிம்மதியான உறக்கங்கள் வருது இப்போ தான் எனக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தேவையான பணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு தேவைக்கேற்ற பணங்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது எப்படி வந்தது, எந்த வழியில் வந்தது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பண உதவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்பாடுகள் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணங்கள் கிடைக்கும். உறவினர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். மற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஏளனமாக பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ
அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களை மதித்து மரியாதை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழகுவாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளானது இப்பொழுது கிடைக்கும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரமாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கைக்கு 9 நெய் தீபங்களை ஏற்றி வழிபட உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் செய்யும் பொழுது உங்களுக்கு அளவில்லாத ஒரு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். எந்த ஒரு கஷ்டமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறாது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த பரிகாரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தவிர்க்காமல் வந்து செய்து கொள்வது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.